வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, நடிகை திரிஷா குறித்து இரட்டை அர்த்தம் பேச்சு, உதயநிதிக்கு எதிராக கொதித்தெழுத குஷ்பு, இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். தஞ்சாவூரில் காவிரி உரிமை தொடர்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவரும் திமுக செயல் தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் முதல்வர் விஜயை நடிகை திரிஷாவையும் தொடர்படுத்தி இரட்டை அர்த்தத்தில் பேசியது தமிழக அரசியல் மற்றும் சினிமா வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு பூகம்பத்தை கிளப்பியுள்ளது. மேகதாதுவில் அணை கட்ட முயலும் கர்நாடக அரசை கண்டித்து தவறிய தமிழக வெற்றிக்கழக அரசை கண்டித்து தஞ்சாவூரில் திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், தலைவர் ஆட்சியில் ஜூன் மாதமே தண்ணீர் வந்துவிடும், ஆனால் ஜூலை மாதம் முடிந்து ஆகஸ்ட் மாதமோ வந்துவிட்டது, இன்னும் காவிரியிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரல. இதை பற்றியெல்லாம் கவலைப்படாத முதல்வர் விஜய் திமுக மீது பொய் வழக்கு போடுவதில் கவனமாக இருக்கிறாங்க என பேசியிருந்தார். அப்போது மேடையில் தொண்டர்கள் சிலர் நடிகைகளை திரிஷாவின் பெயரை சொல்லி கோஷமிட்ட நிலையில் அதற்கு உதயநிதி ஸ்டாலின் அளித்த இரட்டை அர்த்த விளக்கம் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்திற்கு பாஜக தலைவரும் நடிகையுமான குஷ்பு தனது எக்ஸ்தல பக்கத்தில் மிக காட்டமாக அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதில் உதயநிதி ஸ்டாலின் பேச்சை கேட்கிறேன். அது மிகவும் மலிமான, தரக்குறைவான, அருவருப்பான பேச்சு. அவர் பாரம்பரியமாக பெற துடிக்கும் அரசியல் கலாச்சாரத்திலேயே இது காட்டுகிறது. இப்படிப்பட்ட மனநிலை கொண்டவர்கள் ஒரு அரசியல் கட்சியை வழிநடத்தும் நாளை இந்த மாநிலத்தை ஆளவும் ஆசைப்பட்டால் கடவுள்தான் நம்மளை காப்பாற்ற வேண்டும். பெண்களை பழிப்பதையும் இழிவுபடுத்துவதையும் அரசியல் மேடையாக மாற்றி தொண்டர்களுடைய கைதட்டலும் விசிசத்தலும் குளிர்காய்புடன் இருக்கும். வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்? இதை என்ன விட யாரால் நன்றாக புரிந்து கொள்ள முடியும் என பெண்கள் கண்ணியத்தையும் அரசியலாக்குவோர் நினைவில் கொள்ளட்டும். நாளை உங்கள் சொந்த குடும்பத்து பெண்களும் இதே நிலைமைதான் ஏற்படும். பெண்கள் உங்கள் அரசியல் காய்களாக பயன்படுத்தக்கூடாது. எதிராளியின் செயல்திறன், தொலைநோக்கு பார்வை மற்றும் தலைமையை உங்களால் எதிர்கொள்ள முடியாது. தனிநபருடைய தாக்குதல், ஆபாசத்தின் ஈடுபட்டது உங்களுக்கு கிடைத்த மிக எளிதான வழி. உதயநிதி ஸ்டாலினும் அவருடைய தந்தை மு.க. ஸ்டாலினும் பல சர்ச்சைகளை சந்திச்சுக்கிறாங்க. ஆனால் அதுவே பொது வாழ்க்கை தரமாகிவிடக்கூடாது. ஒரு பொது மேடையில் திரிஷாவை இழிவுபடுத்துவதற்காக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் நிபந்தனையற்ற பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். தான் செய்த அழுக்கை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கேட்க தைரியமும் யோக்கியமும் அவருக்கு இருக்கிறதா என்று பார்ப்போம் என பதிவிட்டிருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக அரசியலில் உதயநிதியுடைய கைது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.